ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. கால் 8448448909. அண்மை செய்தி. இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்திற்கு சம்மதம் தெரிவித்து விட்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக இந்தியா பாகிஸ்தான் இடையே போரில் தலையிட மாட்டோம் என்று அமெரிக்கா கூறியிருந்த நிலையில் தற்போது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பேசியிருக்கிறார். இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்திற்கு சம்மதம் தெரிவித்து விட்டதாக அவர் கூறியிருக்கிறார். முன்னதாக இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்படும் போரில் நாங்கள் தலையிட மாட்டோம். அணு ஆயுதங்களை வைத்துள்ள இரு நாடுகளும் பதற்றத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்கா தரப்பிலிருந்து கருத்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்திற்கு சம்மதம் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். உடனடியாக முழுமையான போர் நிறுத்தத்திற்கு ஒப்புதல் அளித்துவிட்டதாக அவர் பேசியுள்ளார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அமைந்திருந்த 9 பயங்கரவாத முகாம்கள் மீது கடந்த மே 7ஆம் தேதி அதிகாலையில் ஏவுகணைகள் மூலம் அதிதுல்லிய தாக்குதலை இந்தியா மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்கா உள்பட உலக நாடுகளின் தலைவர்களை தொடர்பு கொண்டு இந்தியா சார்பில் ஏற்கனவே விளக்கமும் கொடுக்கப்பட்டிருந்தது. இரு நாடுகளிடையே எழுந்திருக்கும் பதற்றம் குறித்து உலக தலைவர்கள் கவலை தெரிவித்திருந்தனர். பிரச்சினைக்கு இரு நாடுகளும் அமைதியான தீர்வு காண அமெரிக்கா தொடர்ந்து வலியுறுத்தும் என்று ஆரம்ப கட்டத்தில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கூறியிருந்தார். தற்போது அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்திற்கு சம்மதம் என்று. உடனடியாக முழுமையான போர் நிறுத்தத்திற்கு ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் அவர் பதிவிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முன்னதாக ஜேடி வான்ஸ், அமெரிக்காவின் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் பேசும்போது இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்டுள்ள போர் பதற்றத்தை அமெரிக்கா தலையிடாது என்று அவர் பேசியிருந்தார். அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் நாடு என்பதால் பதற்றம் மிகப்பெரிய மோதலாக மாறிவிட வாய்ப்பு இருக்கிறது. இதனை தணிப்பதற்கு நாங்கள் நேரடியாக தலையிட முடியாது என்று அவர் கூறியிருந்தார். தலையிடுவது எங்களுடைய வேலையும் இல்லை என்று ஜேடி வான்ஸ் முன்னதாக தெரிவித்திருந்த நிலையில் தற்போது இந்தியா பாகிஸ்தான் இரு நாடுகளும் முழுமையான உடனடி போர் நிறுத்தத்திற்கு ஒப்புதல் தெரிவித்திருப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். இவ்விவகாரத்தில் இரு நாடுகளின் அறிவார்ந்த செயல்பாட்டை பாராட்டுவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இரு நாடுகளும் போர் நிறுத்தத்திற்கு சம்மதம் தெரிவித்திருப்பதாக டிரம்ப் கூறியுள்ளார். ஆரம்பத்திலிருந்தே அமெரிக்காவின் கருத்து இந்த விவகாரத்தில் என்னவாக இருக்கிறது, உலக நாடுகளின் கருத்து இந்த விவகாரத்தில் என்னவாக இருக்கிறது என்பதும் உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து வந்த நிலையில் தற்போது போர் நிறுத்தத்திற்கு சம்மதம் தெரிவித்திருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். விரைவில் இது முடிவுக்கு வர வேண்டும் என்று முன்னதாக ஆரம்பத்தில், அதாவது இந்திய தாக்குதலை நடத்திய பிறகு அவரிடம் இது தொடர்பாக கேள்வி எழுப்பிய போது டொனால்டு டிரம்ப் இது அவமானகரமானது என்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருந்தார். இது விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் என்று நான் நம்புகிறேன் என்று ஆரம்பத்தில் அவர் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது எக்ஸ் தளத்தில் அவர் பதிவு ஒன்றை இட்டிருக்கிறார். இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்த முடிவை அறிவிப்பது மகிழ்ச்சி என்றும் இரு நாடுகளின் அறிவார்ந்த இந்த செயல்பாட்டை பாராட்டுகிறேன் என்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ராஜீவ், ஆரம்பத்தில் இது ஒரு அவமானகரமானது என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்திருந்தார். அப்புறம் ஜேடி வான்ஸ் பேசும்போது இது எங்களுடைய வேலை இல்லை, இட்ஸ் நாட் அவர் பிசினஸ் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். தற்போது அமெரிக்க அதிபர் டிரம்ப் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புதல் என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறாரே, அவர் வேறு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்? முழுமையான விவரங்களை சொல்லுங்க. கண்டிப்பாக, அதாவது இன்று காலை கூட அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் பாகிஸ்தானின் ராணுவ தளபதியிடம் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்ததால், அதே போல அந்த பேச்சின் போது தற்போது இந்த பதற்றமான ஒரு சூழல் நிலவும் நிலையில் இந்தியா மற்றும் அந்த பாகிஸ்தான் சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்துதான் தற்போது டொனால்டு டிரம்ப் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக இந்த ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது இரு நாடுகள் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் போரை நிறுத்திக் கொள்வதாக ஒப்புக்கொண்டதாக தங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக இருப்பதாக அவர் அந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார்.
அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இந்த செய்தி வந்து இரு நாடுகளிடையே அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு தகவல் வெளியாகாத நிலையில் ட்ரம்ப் மூலம் இந்த தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது. நமக்கு தெரியும், இந்தியா பாகிஸ்தானுடைய இந்த போர் சூழலானது உலக நாடுகள் முழுமையாகவே உன்னிப்பாக கவனித்து வந்திருந்த நிலையில் இந்த ஒரு செய்தியை வந்துட்டு மிக முக்கிய ஒரு நாட்டினுடைய அதிபர் தெரிவித்திருக்கின்றார். மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு முடிவாக தான் பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக என்ன நடக்கப் போகிறது, குறிப்பாக இன்று 6 மணிக்கு இன்னும் சில நிமிடங்கள்ல மத்திய அமைச்சகத்தினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகம், அதே போல வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய அதிகாரிகள் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கின்றார்கள். அதற்கு முன்பதாக இது போன்ற ஒரு தகவலானது வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த செய்தியாளர்கள் சந்திப்பு இருக்கும். அதில் அந்த அறிவிப்புகள் வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும் என நம்பலாம். ஏற்கனவே எல்லை பகுதியில் போர் ஒப்பந்தத்தை மீறி பொதுமக்கள் மீது அந்த தாக்குதலை நடத்தி வருகிறது பாகிஸ்தான். அதற்கு பதிலடியும் கொடுத்து வருகிறது இந்திய ராணுவம். அதே போல தற்போதைய நிலையில் இந்திய ராணுவம் பின்வாங்க போவதில்லை. தங்களுடைய அந்த ஸ்டாண்ட் வந்து சரியான முறையில் இருப்பதாகவும், தொடர்ந்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினால் அதற்கு தக்க வலுவான பதிலடி கொடுக்கப்படும் என ஏற்கனவே ஜெய்சங்கர், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருந்தார். மட்டுமல்லாமல் முக்கிய ஆலோசனை கூட்டங்கள் வந்துட்டு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பிரதமர் மோடி, வெளியுறவுத்துறை அமைச்சர், அதே போல உள்துறை அமைச்சர், முப்படைகளுடைய தளபதிகள், அதே போல முப்படைகளுடைய தலைமை தளபதி, அதே போல அஜித் தோவால், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் உள்ளிட்டோருடன் ஒரு சந்திப்பை வந்து சில மணி நேரங்களுக்கு முன்பாக நடத்தியிருந்தார். அந்த இணைப்பில் இருங்க ராஜீவ், தொடர்ந்து பேசலாம். ஐநாவின் முன்னாள் அதிகாரி திரு கண்ணன் நம்மளுடைய இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஆரம்பத்திலிருந்தே இந்த விவகாரம் தொடர்பாக அமெரிக்கா தொடர்ந்து கருத்து தெரிவிச்சிட்டு வந்தாங்க. அவமானகரமானதுன்னு ஆரம்பத்துல ட்ரம்ப் சொன்னாரு, அப்புறம் இட்ஸ் நன் ஆஃப் அவர் பிசினஸ் அப்படின்னாரு ஜேடி வான்ஸ். இப்படி தொடர்ச்சியாக அமெரிக்கா தரப்புல இருந்து வரக்கூடிய கருத்துக்கள் உற்று நோக்கப்பட்டிருந்தன. தற்போது ட்ரம்ப் முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இந்தியா பாகிஸ்தானிடையே போர் நிறுத்தம் ஒப்பந்தம் அந்த ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எவ்வாறாக நகரும் சார் அடுத்த கட்டத்துல? அவர் சொல்லிட்டாருன்னா அது மகிழ்ச்சியான செய்தி. அவர் இந்த உலகத்தினுடைய ஒரே வல்லரசனுடைய தலைவர் அவர். அமெரிக்கர்கள் வந்து இதுல நிறைய நேரத்தையும் அவர்களுடைய ஆற்றலையும் செலுத்தி இருக்கிறார்கள். நாளொரு மேலையும் பொழுதொரு வண்ணவுமாக அவருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இரு தரப்போடும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். நேற்றைக்கு முன்தினம் அவருடைய சவுதி கவுண்டர்பார்ட், சவுதி அரேபியாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஃபைசலோடவும் அவர் இந்த பிரச்சனையை பற்றி பேசினார். அதனால் அமெரிக்கர்கள் நிறைய இதற்காக முயன்றிருக்கிறார்கள். நேற்று அவர் பாகிஸ்தானுடைய ராணுவ முப்படை தளபதி முனிர் அவர்களோட பேசியிருக்கிறார், பிரதமரோடு பேசியிருக்கிறார், அவர்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரோடு பேசியிருக்கிறார். அதனால் அமெரிக்கர்கள் இப்படி எல்லாம் சொன்னாலும் கூட, நன் ஆஃப் ஆர் பிசினஸ் என்றெல்லாம் சொன்னாலும் கூட, இந்த போரை அவர்கள் வெகு வேகமாக இந்த நடவடிக்கைகளை முற்றுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் அதிபர் ட்ரம்போ அல்லது மற்றவர்களுக்கோ எந்த விதமான இரண்டு கருத்து இல்லை. எடுத்த உடனே அதிபர் ட்ரம்ப் சொன்னது நமக்கு என்னன்னா, ஐ விஷ் இட் எண்ட்ஸ் குவிக்லின்னு சொன்னார். அவர் ரொம்ப வேகமாக செயல்படக்கூடியவர். அவரால் யுக்ரைன் ரஷ்ய போரில் ஒரு பெரிய வெற்றியை உடனடியாக அவரால் ஒரு சமாதானத்தை கொண்டு வர முடியவில்லை. அதனால இது அவர் முடியும் என்று எண்ணுகிறார் போல இருக்கிறது. அவருடைய வெளியுறவு செயலாளர் நிறைய நேரத்தை செலவு பண்ணியிருக்கார், இதற்காக நிறைய பேரோட பேசியிருக்கார். நேற்று நம்ம வெளியுறவுத்துறை சவுதி வெளியுறவு துணை இணையமைச்சர் அங்க இருந்தார் இஸ்லாமாபாத்தில். அதற்கு முந்தின நாள் டெல்லியில இருந்தார். இது அறிவிப்பில்லாத வந்த ஒரு வருகை அது. அதனால இந்த முயற்சிகளுடைய வெளிப்பாடாக இந்த இவர் சொல்றது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இருக்கலாம் நான் எண்ணுகிறேன். ரெண்டு தரப்புலையுமே அவருடைய இலக்கை எட்டி விட்டதாக நான் எண்ணுகிறேன். இந்திய தரப்பிலும் சரி, பாகிஸ்தான் தரப்பிலும் முதலாக பெஃபிட்டிங் ரெஸ்பான்ஸ் கொடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு சரியான பதிலடி கொடுத்திருக்கோம் அவருடைய பிரதமர் என்று சொல்லியிருக்கிறார். சோ அவர்கள் அவர்களுடைய முகத்தை காப்பாற்றி கொண்டார்கள். அதனால இதற்கு வாய்ப்பு இருப்பதாக தோன்றுகிறது. நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு கண்ணன். ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. கால் 8448448909.